ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நம்ம புக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் வந்துட்டு மினிக்கு டால், ஹேங்கு, ஸ்டாண்டு, அப்புறம் வரவங்களுக்கு அந்த கண்ணாடி மிரர். ஸோ எல்லாம் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சீக்கிரமாகவே நம்ம புட்டிக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸில் ஏற்படுற லாஸ், ப்ராஃபிட், சக்ஸஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஸ்மால் சக்ஸஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது டப்புன்னு நம்மளுடைய கடன் வாங்கியோ இல்லை ஏதாவது ஒரு அடகு வச்சோ எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நம்மள்கிட்ட ஓனாக சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கா, அதில் ஒரு 5000 ரூபா எடுத்து ஒவ்வொரு பொருளாக நம்ம வாங்கி செய்யும் போது நம்மளுக்கு ஒரு லாஸ் வராது. அதே மாதிரி அந்த பேமெண்ட்டுக்கான ப்ராப்ளம் வராது. ஐயோ நீங்கள் சேல்ஸ் ஆகலையே, உங்களுக்கு கடன் கொடுக்கணுமே, இந்த அடகில் வட்டி கட்டணுமே அப்படின்ற ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து உங்களோட ஓன் மணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்புறமேல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாஸ் வராது, ஒரு பயம் இருக்காது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுன்னா அந்த ஒர்க்கை வந்து குவிட் பண்ணிவிட்டு அந்த ஜாப்பை வந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் உழைத்து சம்பாரித்த பணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கடன் வாங்கியோ ஒரு நகை அடகு வச்சோ வீட்டில் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி அந்த பணத்தை நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கே அந்த ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும், ஒரு பயமாகவே இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 6 மந்த்து பிஸ்னஸ் 6 மந்த்து ஒரு ஜாபுக்கு போங்க, அதில் வர இன்கம் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அந்த இப்போ இந்த பிஸ்னஸ்க்கும் இப்போ 1 லட்சம்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ இப்போ அது மாதிரி தான் நான் வந்து என்கிட்ட இருக்கிற இன்கம்மு, எனக்கு வர சின்ன இன்கம் வந்து சேவ் பண்ணி நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து நான் வந்து இறக்கிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஒரேடியாக இறக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கடன் வாங்கி ஒரு சுமையை சுமக்கிறதுக்கு நம்மள்கிட்ட வர இன்கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த மந்த்ஸ்க்கு நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.